வணக்கம் நண்பர்களே! இந்த காணொளியில நாங்க இன்று என்ன பார்க்க போறோம் என்று சொன்னா, பிரான்ஸ்ல ஒரு வருஷம் தமிழ் பரீட்சை நடைபெறுகின்றது. அதேபோல இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டிற்கான தமிழ் பரீட்சை இன்று சனிக்கிழமை பொண்டி என்ற பகுதியில நடைபெற்றிருந்தது. இங்க ஸ்தாட் பகுதியை சேர்ந்த மாணவர்களும் இந்த பரீட்சையில் தேர்வினை எழுதியிருந்தார்கள். இங்க தமிழ் பரீட்சையில் மாணவர்கள் எவ்வாறு விருப்பத்துடன், ஆர்வத்துடனும் எழுதுகிறார்கள் என்று சொல்லித்தான் நான் இந்த காணொளியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த மாணவர்கள் எவ்வாறு ஆர்வத்துடன் பரீட்சை எழுதினார்கள்னு சொல்லி நீங்களும் பார்க்கலாம் வாங்கோ. அனைத்துலக பொதுத் தேர்வு தமிழ் மொழி எழுத்துத் தேர்வு மேற்பார்வையாளர்களுக்கான அறிவுறுத்தல்கள். முதன்மை மேற்கும் அறிவுறுத்தல்கள் வாசித்து காட்ட வேண்டும். மாணவர்களை இன்முகத்துடன் வரவேற்று அவர்களுக்குரிய இடத்தில் இருத்தல் வேண்டும். தேர்வு மண்டபத்தினுள் நிற்கும் மேற்பார்வையாளர்கள் முதன்மை தொலைபேசி வைத்திருக்கலாம். ஏனைய மேற்பார்வையாளர் மாணவர்கள் தொலைபேசிகளை வைத்திருக்க அனுமதிக்க கூடாது. மாணவர்களில் இருவர் மேற்பார்வையாளரில் இருவர் கையொப்பம். வினாத்தாள் பொதிகள் திறக்கப்பட்டு வினாத்தாள்கள் வழங்கப்பட வேண்டும். தேர்வு தொடங்குவதற்கு 10 மணித்துறைகளுக்கு முன் வினாத்தாளை வழங்க வேண்டும். அனைத்து வகுப்பு மாணவர்களும் ஒரே நேரத்தில் தேர்வு எழுத தொடங்க வேண்டும். வினாத்தாள் வழங்கப்படும் போது மாணவர்கள் தமது சரியான சுட்டெண்ணில் அமர்ந்திருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மாணவர்கள் சுட்டெண்களை சரியாகவும் தெளிவாகவும் எழுதுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். சுட்டன்களை தெளிவாக எழுத முடியாத மாணவர்களுக்கு அவற்றை எழுதி உதவி செய்யலாம். ஆண்டு ஒன்றில் தேர்வு எழுதும் மாணவர்கள் முதல் முறையாக தேர்வு எழுதும் மழலையர் என்பதனால் வினாக்களுக்கான தலைப்புகளையும் எடுத்துக்காட்டையும் மிக தெளிவாக வாசித்து விளக்க வேண்டும். ஆனால் விடை அளிக்கக்கூடாது. ஆண்டு 2, 3, 4 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வினாத்தாள்களுக்கான தலைப்புகள் வாசித்து விளக்கங்களை கொடுத்தல் வேண்டும். தேர்வெழுதும் மாணவர்கள் அனைத்து வினாக்களையும் செய்துள்ளனரா என பார்க்க வேண்டும். மாணவர்களில் சிலர் சிலவேளை 2 பக்கங்களை சேர்த்து எடுப்பவர்களும் உண்டு. அதனால் கவனம் எடுக்க வேண்டும். ஆண்டு 1, 2, 3 மாணவர்கள் கரிக்கோளில் எழுதுவது சிறந்தது. விடைகளை இணைப்பதற்கு அடிமட்டம் பயன்படுத்துதல் நன்று. ஐயம் ஏற்பட்டாலோ அல்லது உதவி தேவைப்பட்டாலோ மாணவர்கள் கையை உயர்த்தல் வேண்டும். அவ்வாறு கை உயர்த்தும் மாணவர்களுக்கு அருகில் சென்று ஏனைய மாணவருக்கு இடையூறு ஏற்படாவாறு விளக்கம் அளிக்க வேண்டும். மாணவர்கள் தனிப்பட கேட்கும் கேள்வியானது அனைவருக்கும் தேவை என கருதினால் அனைவருக்கும் பொதுவாக சொல்வது சிறந்தது. மாணவர் வரவு பதிவேட்டில் மாணவர்களின் வரவை உறுதிப்படுத்துவதோடு வருகை தராத மாணவர்களையும் உறுதிப்படுத்தல் வேண்டும். அந்தந்த வகுப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் வினாக்களுக்கு விடையளிக்கத்தக்கவாறே வினாத்தாள்கள் ஆக்கப்பட்டுள்ளது. அதனால் விடையளிப்பதற்கு மேலதிக நேரம் வழங்க தேவையில்லை. ஆண்டு 1 - 3 வரை 90 மணித்துளிகள், ஆண்டு 4, 5, 6 120 மணித்துளிகள், ஆண்டு 7, 8, 9 150 மணித்துளிகள், ஆண்டு 10, 11, 12 180 மணித்துளிகள். மேற்பார்வையாளர்கள் தேர்வு மண்டபத்தில் அல்லது வெளியே வினாத்தாள் தொடர்பான விமர்சனங்களையோ உரையாடல்களையோ மேற்கொள்ள வேண்டாம். மேலுள்ள அறிவுறுத்தல்களுள் மாணவர்களுக்கு தேவையானவற்றை மட்டும் பொதுவான அறிவுறுத்தலாக மேற்பார்வையாளரால் கூறப்பட வேண்டும். தேர்வு சிறப்பாக நடைபெறவும் மாணவர்கள் விருப்பத்துடன் தேர்வு எழுதவும் எல்லோரும் ஒத்துழைப்பை வழங்கும் வண்ணம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மாணவர்களுக்கான பரீட்சை தாள்களும் ரெடியாகி இருக்கின்றன. இது சிறுவர் நிலையிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான பரீட்சை தாள்கள் ஆயத்தமாகியுள்ளன. அதே போல மாணவர்களும் பரீட்சை எழுதுவதற்கு மிகவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நாங்கள் அகவணக்கத்தோட இந்த தேர்வினை ஆரம்பிப்போம். எல்லாரும் அமைதியாக எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்வோம். தமிழீழ மண்மீட்பு
போரிலே இறைச்சாவினை தழுவிக்கொண்ட மாவர்களுக்கும் இலங்கை இந்திய படைகளினாலும் இரண்டகர்களினாலும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் நாட்டு பற்றாளர்களுக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். எல்லாரும் அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேர்வு உங்களுடைய அடுத்த வகுப்பேற்றத்திற்கான தேர்வாக மிகவும் முக்கியமான தேர்வாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் அமைதியாக உங்களுடைய வினாத்தாள்களை பார்த்து விடையை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு கேள்விகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கையை உயர்த்தினால் ஆசிரியர்கள் உங்களுக்கு அதுக்குரிய விளக்கத்தினை அளிப்பார்கள். ஆகவே நீங்கள் கதைக்க தேவையில்லை, உரையாட தேவையில்லை. என்ன சந்தேகம் என்றாலும் ஆசிரியரிடம் நீங்கள் விளக்கம் கேட்டு தேர்வுகளை எழுதலாம். உங்களுடைய குறிக்கப்பட்ட நேரத்தில் அமைதியாக நீங்கள் தேர்வில் எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எல்லோரும் சிறந்த மதிப்பெண்ணை பெற்று அடுத்த நிலைக்கு செல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு கேள்வி பேப்பர்கள் தரப்படும். தொடர்ந்து நீங்கள் தேர்வு எழுதலாம். சுட்டன் சிலருடைய சிறுவர் நிலை மட்டும் உங்களோட கையை மட்டும் ஏற்றுங்க. சிறுவர் நிலையில இருக்கிறார்கள் மட்டும் கை ஏற்று. கை வைத்துங்க. அவர் நடுவில் இருக்கிறவர் நாலாம் வகுப்புல இருந்தா பேனே இது பாவிச்சு தான் எல்லாரும் இது செய்யணுமா? அடிமட்டம் பாவிக்கணும். ஒரே மாதிரி படத்துக்கு நீங்க இந்த கோடு போடணும். ரெண்டாவது கீரட்ட இடங்களை நிரப்புவோம். இங்கால இருந்து தந்திருக்குது.
முடிச்சிட்டீங்களா? முடியுதா? இன்று எழுத்து மூல பரீட்சை வாய்மூல பரீட்சை நடைபெற்றன. பரீட்சைக்கு மிகவும் சிறப்பா நடைபெற்று முடிந்தன. இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.